சோழர்களின் சூரிய வம்சத்தில் பிறந்த மன்னன் சோழன் எள்ளாளன். அவர் நீதிநெறி தவறாமல் மக்களை ஆட்சி செய்து வந்தார். இவரது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை மன்னனிடம் தெரிவிக்க அரண்மனை வாயிலில் புகார் மணி ஒன்று வைக்கப்பட்டது. திருவாரூர் இறைவனின் வழிபாட்டால் வீரம், கலைகள், ஒழுக்கம் நிறைந்த அன்பான மகனை பெற்றெடுத்தார். ஒரு நாள் மன்னரின் மகன் வீதிவிடங்கன் திருவாரூர் பிரதான சாலையில் தனது தேரில் சவாரி செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு கன்றுக்குட்டி தேர் சக்கரத்தில் மோதி நசுங்கி இறந்தது. தனது கன்று இறந்ததை அறிந்த தாய் பசு அந்த கன்றை நக்கி அழுது வேதனையில் நின்றது. இதை பார்த்த வீதி வீடங்கன் செய்வதறியாது திகைத்து நின்றான். தன் தந்தையை எதிர்கொள்வதற்கு முன் செய்த பாவத்திற்காக தவம் செய்ய விரைந்தான். இதற்கிடையில் வேதனையடைந்த பசு அரண்மனைக்கு சென்று நீதியின் மணியை அடித்தது. கன்று இறந்ததை அறிந்த மன்னர் அமைச்சர்களிடம் என்ன செய்வது என்று கேட்டார். அமைச்சர்கள் தவம் செய்ய கூற மன்னர் கோபத்தில், எனது ராஜ்யத்தில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பது மன்னனின் பொறுப்பு. திருவாரூர் சிவபெருமானின் புனித தலத்தில் தோன்றிய உயிரினங்களை கொல்வது பாவம் என்று கூறி அமைச்சரின் மகனிடம் தன் மகனை கொல்ல ஆணையிட்டான். அவனோ முடியாது என்று கூறி அவன் உயிரை அவனே மாய்த்து கொண்டான். பின்னர் அவரே ரதத்தை ஓட்டி சென்று அவரது மகனை கொன்றார். உடனே வானத்தில் தெய்வீக நீதியை குறிக்கும் காளை கொடியை ஏந்திய திருவாரூர் ஆண்டவர் அவரது துணைவி பார்வதி தேவியுடன் தோன்றி மன்னனின் நேர்மைக்காக அவரை ஆசீர்வதித்து இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். அன்றிலிருந்து மன்னன் எள்ளாளன் மனுநீதி சோழன் என்று அழைக்கப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.